எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா மிளகு குழம்பு, சக்கரை பூசணிக்காய் கூட்டு, வெண்டைக்காய் பொரியல். இந்த சக்கரை பூசணிக்காய் எப்படி வைக்கணும்னா, சக்கரை பூசணிக்காய் வந்து கடாயில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வெந்ததும் காஞ்ச மிளகா, சீரகம், தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் தாளித்து போடணும். அப்படியே லைட்டாக கெட்டியானதும் எடுத்துடணும். இதிலேயே வெல்லமும் போடலாம். வெல்லம் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுனா, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, தனியா, வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு புளி, இதை மாத்திரம் நல்லா வதக்கிட்டு அரைச்சி அந்த அரைச்சதை வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் தாளிச்சிட்டு அதில் இதையும் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடணும். எண்ணெய் பிரிஞ்சதும் எடுத்துடணும். எண்ணெய் பிரிஞ்சதும் எடுத்துடணும். இதில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடணும். ஏன்னா மிளகு சூடு, அதனால் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடணும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.